இந்நிலையில் நம்முடைய மயிலாப்பூர் தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோட இணைப்பில் இணைகிறார். வணக்கம் டாக்டர் தமிழிசை, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ், மறுபடியும் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக களமிறங்குறீங்க அப்படின்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு கேள்வினா, ஆளுநர் பொறுப்பில் இருந்த ஒரு நபர் ஏன் மீண்டும் எம்எல்ஏ அந்த ரேஸ்ல இறங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுடைய என்ன சொல்றது நலம் விரும்பிகள் உங்களோட ஃபேன்ஸை கூட எழுப்புறதையும் நம்மால பார்க்க முடியுது. Why so? ஏன் இந்த முடிவு? இல்ல, நான் இது இறங்குறதாவே பார்க்கல. நான் களத்துல இறங்குறதான் பாக்குறேன். ஏதாவது மக்கள் பணிதான் ஒரு அரசியல் வாழ்க்கைக்கோட ஒரு முக்கியமான கடமை என்னை பொறுத்த வரைக்கும். எதுக்கு நாங்கெல்லாம் அரசியல்ல ஈடுபட்டு மக்கள் பணி ஆற்றுறதுக்காக தான் நாங்க அரசியலுக்குள்ளே வந்தோம். அது என்னை பொறுத்த மட்டும் என்னோட முதன்மையான பணி எப்பவுமே மக்கள் பணி தான். அது நான் மருத்துவரா இருக்கும் போதும் சரி, அரசியல்வாதியா இருக்கும் போதும் சரி. இதுல நான் ஏற்கனவே எனக்கு ஆளுநர் பதவி எனக்கு என்ன நீட்டிப்பு காலம் இருந்தாலும் ஏன் நான் அதை வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன்னா, நேரடி மக்கள் தொடர்பு இருக்கணும். இதுல உள்ள நல்ல தன்மையை முதல்ல புரிந்து கொள்ளணும். பதவி என்பது ஆளுநர் பதவிக்கு மேல வேற எந்த பதவியும் ஒருத்தரால் அடைய முடியுமான்னு தெரியாது. அது 2 ஆளுநர் பதவி அடைய முடியாதுன்றது. ஆனா என்னோட நோக்கம், என்னோட அடிப்படை கடமை என்பது மக்களோடு இருப்பதுன்றது நினைச்சிட்டேன். அதனால மத்தவங்க என்ன விமர்சனம் வைத்தாலும் நான் அதை பத்தி கவலைப்படல. நான் என்ன மக்களுக்கு நினைக்கிறேனோ அதை செய்வதற்காக நான் இதை ஏற்றுக்கொள்வேன். இதை நான் பதவி என்று பார்க்கல, இது மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு வாய்ப்பு என்றுதான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த பட்டியல்ல மாநில தலைவர் போட்டியிடுறார், முன்னாள் மாநில தலைவர்கள் 2 பேர் போட்டியிடுறீங்க. இன்னொரு முன்னாள் மாநில தலைவரும் இருக்காரு, அண்ணாமலை அவர்கள். அவங்களோட பேர் மிஸ் ஆறது தொடர்ந்து ஒரு சர்ச்சைக்குரிய விவாதமா போய்கிட்டே இருக்கு. அவர் பேர் மிஸ் ஆனதோட பின்னாடி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாட்ஸ் ஹேப்பனிங்? விவாதங்கள்லாம் இதுல ஒன்றுமே இல்ல. எங்க கட்சியை பொறுத்த மட்டும் கட்சி முடிவு செய்வாங்க. அதுல ஒருத்தரை தனியா முடிவு செய்யறது இல்ல. எல்லாரும் இணைந்து ஒரு குழு அமைத்து 3 பேர் தேர்வு செய்து, அந்த 3 பேர்ல யாரு அறிவிக்கப்படுறாரு எங்க யாருக்குமே கூட தெரியாது. ஆனா அந்த அளவிற்கு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பட்டியல் இந்த பட்டியல். அது மட்டும் இல்ல, இதுல சிபாரிசுகளுக்கோ இல்லை என்றால் வேற எதுக்குமே இதுல இங்க இடம் கிடையாது. இங்க பொறுத்த மட்டும் உழைப்பு, கடமை, எந்த அளவிற்கு ஈடுபாடோடு பணியாற்றுகிறோம் என்பதுதான். ஆக அப்படி இருக்கும்போது சில பேருக்கு இந்தந்த நேரத்தில் இவர்கள் இந்தந்த பொறுப்பில் இருக்க வேண்டும் அப்படின்னு கட்சி முடிவு செய்யும். அதற்கு ஏற்றாற்போல் நடவடிக்கை இருக்கும். எங்க கட்சியை பொறுத்த மட்டும் தகுதி வாய்ந்த யாரும் புறக்கணிக்கப்பட மாட்டார்கள். தகுதி வாய்ந்த யாருகளுக்கும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதும் கிடையாது என்று எனக்கு கருத்து. டாக்டர் தமிழிசை, இப்போ உங்க தொகுதியில மயிலாப்பூர்ல உங்களுக்கு எதிராக களத்துல திமுக சார்பில் தா வேலு அவர்களும், நாம் தமிழர் கட்சி சார்பில் அருண் அவர்களும், தாவேக்க தரப்புல இருந்து வெங்கட்ரமணன் என்ற நபரும் களமிறங்குறார். இவங்களை விட இந்த இடத்துல நான் என்னோட ஹோல்டு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா எந்த விஷயத்த நீங்க பதிவு பண்ணுவீங்க? நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தொகுதியை வைத்து நான் பணியாற்ற பெண் கிடையாது, நபர் கிடையாது. நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட களப்பணி அரசியலை தாண்டி தேர்தல் நேரத்தை தாண்டி எப்பவுமே இருந்திருக்கு. இந்த மயிலாப்பூர்ல பாத்தீங்கன்னா நான் சுனாமி காலத்திலயும் சரி, கொரோனா காலத்திலயும் அவங்களுக்கு சில பேருக்கு உதவி செஞ்சு, அப்ப நம்ம ஆளுநரா இருந்தா கூட சில பேருக்கு கிடைக்க மருந்துகளுக்கு உதவி செய்ததா இருந்தாலும் சரி, 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மருத்துவ காப்பீடு அட்டை இப்போ ஏறக்குறைய 2-3 கல்யாண மண்டபம் எடுத்து அதெல்லாம் தேர்தல் நிக்கிறோம்னு அப்ப ஒரு யுகம் கூட கிடையாது. அது மாதிரி தென்சென்னையில நான் ஏற்கனவே போட்டி போட்டதுனால ஏற்கனவே தென்சென்னையில் உள்ள எல்லா பிரிவு மக்களுக்கும் நான் பணியாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். கூட்டணியில நம்ம எந்த பகுதி தென்சென்னைக்குள்ள ஒரு பகுதியில தான் நான் போட்டி போடணும் என்று விருப்பம் தெரிவித்திருந்தேன். மயிலாப்பூர் என்பது எனக்கு நான் ஏறக்குறைய வாரத்துல 3 நாள் 4 நாள் நான் மயிலாப்பூர்ல இருக்கேன். ஏன்னா எனக்கு விருப்பமான கோயில்கள் எல்லாம் மயிலாப்பூர்ல இருக்கு. அதனாலதான் பக்தி மிகுந்த மயிலை சக்தி மிகுந்த மயிலையாக மாற்றுவதற்கு இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் என்றுதான் நான் எடுக்க வேண்டும். டாக்டர் தமிழிசை, லாஸ்டா எல்லார் மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் இவ்வளவு லேட் வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறதுக்கு பாஜக தரப்புல இருந்து? இல்ல, இது லேட்டுன்னே நான் சொல்ல முடியாது. சரியாக அலசி ஆராய்ந்து தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதில் சில தாமதம்னு கூட சொல்ல மாட்டேன், நேர அவகாசம் தேவை என்பதுதான். நீங்க பட்டியலை பார்த்தாலே இதுல எந்த அளவிற்கு மத்திய தலைமை இதை அலசி ஆராய்ந்து முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். என்னொன்று, எங்களுக்கு 3 பேர் அனுப்பும் போது 3 பேருமே பலம் பொருந்திய வேட்பாளர்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த 3 பேர்ல ஒருத்தர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது ஒரு சவாலான சூழ்நிலை தான். அதனால் இந்த நேர அவகாசம் தேவையாக இருந்திருக்கிறது.
ரைட். நன்றி டாக்டர் தமிழிசை, உங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் எங்களோட இணைஞ்சு நிறைய தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்தமைக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.